வணக்கம். ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி பகல் 2 மணி வரைக்குமே இருக்கு. அதனால இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆமாம், பௌர்ணமி அடுத்த நாள்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பயன்படுத்திக்கோங்க. 4 ராசிகளுக்கு தான் இன்னைக்கு சரியில்லை, 8 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் ராத்திரி 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். முக்கிய முடிவு கூடாது, அசை உணவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை, கவனம். 3 நட்சத்திரத்திற்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம், நாளை பார்த்துக்கலாம், வியாழக்கிழமை பார்த்துக்கலாம், இன்னைக்கு விட்டுருங்க, அவ்வளோதான். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த ஊசி குத்துன பலூன் காத்திறங்குற மாதிரி இந்த சங்கடம் குறையிறத ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, சிலதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கம் சொல்ல முடியாது, வாழ்க்கையில் அப்படிதான். ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சக்கரமே போற்றி, ஓம் சங்கபாலனே போற்றி, ஓம் சரத்வானே போற்றி. யாருங்க சரத்வானே? சரத்குமார் தெரியும். சரத்வான் பீஷ்மர், அக்னிவேஷர், சரத்வான், இந்த 3 பேர் தான் மிகப்பெரிய வில் வித்தைக்காரர்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. 3 பேரும் அஷ்டலட்சுமியோட அருள் பெற்றவர்கள். 8 லட்சுமி. யாருங்க 8 லட்சுமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் திரு, கல்வித்திரு, கரித்திரு, பகவத்திரு, மரத்திரு, பொருள் திரு, கூலத்திரு, வெற்றி திரு, இவங்களுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆம், ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. திருப்பாவை படிங்க சார். அதெல்லாம் ஒரே பாட்டாக இருக்குது சார். சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல, ராக்கம்மா கையை தட்டுனா புரியும். இது என்ன சார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நல்லாலால் நீராடப்பு, பரவாயில்ல படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளோ. ரிஷபராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறத நிறுத்துது. ஃபோன் ஹேங் ஆன மாதிரி, ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அல்லது டேட்டா பேக் தீர்ந்து போச்சுன்னா ஃபோன் என்ன ஆகும், அந்த மாதிரி மனசு புத்தியில் பேக், அறிவு பேக்கு தீர்ந்து போயிடுது மாதிரி ஆகிடும். அதனால் மனசு ஒழுங்காக வேலை செய்யாது, புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பெல்லாம் சரி, சரியெல்லாம் தப்புன்னு தோணும். அதனால் சாயந்தரம் 6 மணிலேருந்து அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. சார் சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா? பரவாயில்ல, நல்லா இருக்கோ இல்லையோ மோசம் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் மோசம்தான் உண்மை. சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த ஊசி குத்துன பலூன் காத்திறங்குற மாதிரி இந்த சங்கடம் குறையிறத ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, சிலதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கம் சொல்ல முடியாது, வாழ்க்கையில் அப்படிதான். ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சக்கரமே போற்றி, ஓம் சங்கபாலனே போற்றி, ஓம் சரத்வானே போற்றி. யாருங்க சரத்வானே? சரத்குமார் தெரியும். சரத்வான் பீஷ்மர், அக்னிவேஷர், சரத்வான், இந்த 3 பேர் தான் மிகப்பெரிய வில் வித்தைக்காரர்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. 3 பேரும் அஷ்டலட்சுமியோட அருள் பெற்றவர்கள். 8 லட்சுமி. யாருங்க 8 லட்சுமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் திரு, கல்வித்திரு, கரித்திரு, பகவத்திரு, மரத்திரு, பொருள் திரு, கூலத்திரு, வெற்றி திரு, இவங்களுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆம், ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. திருப்பாவை படிங்க சார். அதெல்லாம் ஒரே பாட்டாக இருக்குது சார். சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல, ராக்கம்மா கையை தட்டுனா புரியும். இது என்ன சார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நல்லாலால் நீராடப்பு, பரவாயில்ல படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளோ. மிதுனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். சூப்பர், அவ்வளோதான், ஒரே வார்த்தை, கில்லி கலகிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன். ஆமாம், கோச்சுக்கு போகிறார். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்கட்டும், டைஜின் வாங்கி குடிக்க சொல்லுங்கள், ஜெலுசில் வாங்கி குடிக்க சொல்லுங்கிறீங்க. அதை குறைகிறதுனா நீங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் அப்பப்போ. ஓம்
புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி சொல்லிருங்க. சொல்கிறதுல என்ன? கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காமல் ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அவ்வளவுதான். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பருங்க. என்ன பேச்சு சாமர்த்தியம், என்ன நிதானம் பின்றீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ரேவதி, ஆயில்யம், கேட்டை இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் வருவீங்களா? ஆமாம். அப்புறம் ஆயில்யத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு இன்றைக்கி தீபம் போட்டுடணும். ஆயில்யத்துக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன் தான். ஜாக்கிரதை. எதுக்கு? ஆயில்யத்துக்கு ஏகப்பட்ட நன்மை வரும், ஜாகிரதையாக இருங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்கட்டும். டைஜின் வாங்கி குடிக்க சொல்லுங்கள், ஜெலுசில் வாங்கி குடிக்க சொல்லுங்கிறீங்க. அதை குறைகிறதுனா நீங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் அப்பப்போ. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி சொல்லிருங்க. சொல்கிறதுல என்ன? கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காமல் ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அவ்வளவுதான். சிம்மராசிக்கார நேயர்களே, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கையில் பிடிக்க முடியாது உங்களை, கலகுறீங்க. நல்ல நாள். ஆமாங்க. யாராவது வந்தால் சொல்லிடுங்க, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுன்றங்க. அவ்வளோதான். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்கட்டும். டைஜின் வாங்கி குடிக்க சொல்லுங்கள், ஜெலுசில் வாங்கி குடிக்க சொல்லுங்கிறீங்க. அதை குறைகிறதுனா நீங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் அப்பப்போ. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி சொல்லிருங்க. சொல்கிறதுல என்ன? கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காமல் ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அவ்வளவுதான். கன்னிராசிக்கார நேயர்களை, எப்படிங்க அது? ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இவருக்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு ஏற்ற மாதிரி பேச்சு சாமர்த்தியங்க, பிரமாதங்க. பொறுமை, நிதானம், எல்லாரையும் அனுசரித்து பேசுவீங்க. யாரையுமே சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க. சாதாரணமான ஆளை கூட சாதாரணமாக நினைக்காத ஆள் நீங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? சாதாரணமான ஆள் இல்லை. ஆமாம். வெற்றி, அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, பச்சை. 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டிருங்க. ஏன்? ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் யார்? புதன். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்கட்டும். டைஜின் வாங்கி குடிக்க சொல்லுங்கள், ஜெலுசில் வாங்கி குடிக்க சொல்லுங்கிறீங்க. அதை குறைகிறதுனா நீங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் அப்பப்போ. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி சொல்லிருங்க. சொல்கிறதுல என்ன? கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காமல் ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அவ்வளவுதான். துலாராசிக்கார நேயர்களை, எங்கள் கண்ணே பட்டுருங்க. பணத்தை சும்மா பேப்பராக நினைக்கிற ஆள் யார்? நீங்கள் தான். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட பணத்தை பேப்பராக நினச்சி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வருமானம் உண்டு, உயர்வு உண்டு, வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆமாம். நல்லது. அனுகூலமான எண் 4, 7, கிழக்கு, தெற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை உண்டு. ஏன் சார் எங்களை பார்த்து அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகுது, அதனால் பொறாமை இருக்குது. அதனால் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க. அதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க, அது உறுதி. உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. உங்கள் பிறகு பலம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம். புயலை பார்த்து நீங்கள் தான் கேட்பீங்க, என்ன இவ்வளோ மொல்லமாக வீசுறேன்ட்டு. அந்த மாதிரியான சுறுசுறுப்பான ஆள் நீங்கள். கலகுறீங்க. நல்ல நாள். கேட்டையில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருணும். ஏங்க? கேட்டைக்கும் புதனுக்கும் தலைவர் புதன்கிழமைக்கு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை உண்டு. ஏன் சார் எங்களை பார்த்து அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்கள் மேலே
உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகுது, அதனால் பொறாமல் இருக்குது. அதனால் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும், மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க, அது உறுதி. ஆம் ஆம் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதங்க. முன்கோபம் இல்லை, பெருந்தன்மை இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, தெளிவு இருக்குது, அறிவு இருக்குது, கலகிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை உண்டு. அட ஏன் சார் எங்களை பார்த்து அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகுது, அதனால் பொறாமல் இருக்குது. அதனால் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும், மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க, அது உறுதி. ஆம் ஆம் உறுதி. மகராசியார் நேயர்களை கோச்சிக்காதீங்க, நீங்கள் நல்லா இல்லை. வீண் பிடிவாதம், வீண் வீம்பு அதிகமாக இருக்குது. நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, நிதானம், பொறுமை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த ஊசி குத்துன பலூன் காத்திறங்கிற மாதிரி இந்த சங்கடம் குறையிறத ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, சிலதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கம் சொல்ல முடியாது, வாழ்க்கையில் அப்படி தான். ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சக்கரமே போற்றி, ஓம் சங்கபாலனே போற்றி, ஓம் சரத்வானே போற்றி. யாருங்க சரத்வானே? சரத்குமார் தெரியும். சரத்வான் பீஷ்மர், அக்னிவேஷர், சரத்வான். இந்த 3 பேர் தான் மிகப்பெரிய வில் வித்தைக்காரர்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. 3 பேரும் அஷ்டலட்சுமியோடு அருள் பெற்றவர்கள். 8 லட்சுமி. யாருங்க 8 லட்சுமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் திரு கல்வித்திரு, கரித்திரு, பகவத்திரு, மரத்திரு, பொருள் திரு, கூலத்திரு, வெற்றி திரு. இவங்களுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். திருப்பாவை படிங்க சார். அதெல்லாம் ஒரே பாட்டாக இருக்குது சார். சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல, ராக்கமாக கையை தட்டுன்னா புரியும். இது என்ன சார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நல்லாளால் நீராடப்பு, பரவாயில்ல படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. அவ்வளோ. கும்பராசிக்கார நேயர்களை, நல்ல நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், சின்ன விஷயத்தை பெருசாக நினச்சி அதனால் வம்பு வழக்கு, பதட்டம். கவனம், நிதானம், பொறுமை. 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு செஞ்சிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கேட்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. கேளுங்க. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இந்த ஊசி குத்துன பலூன் காத்திறங்கிற மாதிரி இந்த சங்கடம் குறையிறத ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, சிலதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கம் சொல்ல முடியாது, வாழ்க்கையில் அப்படி தான். ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சக்கரமே போற்றி, ஓம் சங்கபாலனே போற்றி, ஓம் சரத்வானே போற்றி. யாருங்க சரத்வானே? சரத்குமார் தெரியும். சரத்வான் பீஷ்மர், அக்னிவேஷர், சரத்வான். இந்த 3 பேர் தான் மிகப்பெரிய வில் வித்தைக்காரர்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. 3 பேரும் அஷ்டலட்சுமியோடு அருள் பெற்றவர்கள். 8 லட்சுமி. யாருங்க 8 லட்சுமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் திரு கல்வித்திரு, கரித்திரு, பகவத்திரு, மரத்திரு, பொருள் திரு, கூலத்திரு, வெற்றி திரு. இவங்களுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். திருப்பாவை படிங்க சார். அதெல்லாம் ஒரே பாட்டாக இருக்குது சார். சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல, ராக்கமாக கையை தட்டுன்னா புரியும். இது என்ன சார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நல்லாளால் நீராடப்பு, பரவாயில்ல படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. அவ்வளோ. மீனராசிக்கார நேயர்களை, என்ன கலக்கல் போங்க. புத்தி கூர்மை, பொறுமை, நிதானம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பெருந்தன்மை,
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் அந்த புதன். அப்புறம் தன்னோட சொந்த நட்சத்திரம், தன்னோட கிழமை. மற்றவங்களுக்கு 100 கொடுப்பாருன்னா உங்களுக்கு 110 கொடுப்பார். அவ்வளோ நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை உண்டு. அட ஏன் சார் எங்களை பார்த்து அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகுது, அதனால் பொறாமை இருக்குது. அதனால் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும், மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க. அதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க, அது உறுதி. ஆம் ஆம் உறுதி. நேயர்களே, இன்று பௌர்ணமி பகல் 2 மணி வரை இருக்கிறது. எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4 ராசிகளுக்கு தான் சரியில்லை, 8 ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.